அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். ஒரு குட்டி கதை. எதுக்கெடுத்தாலும் எளிதாக கோபப்படக்கூடிய இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப கவலைப்பட்டான். அந்த ஊரை தாண்டி இருக்கக்கூடிய மலை உச்சியில் வசிக்கும் ஒரு ஞானியிடம் போய் அறிவுரை கேட்டுட்டு வரலான்னு அந்த இளைஞன் புறப்பட்டான். சில மணி நேரத்துல மலை உச்சியை அடைந்தான். ஞானியையும் சந்தித்தான். குருவே, என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என கற்றுக் கொடுங்கள். இந்த உலகம் என்னை சோதித்துக் கொண்டே இருக்கிறது. நானோ ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னான். அந்த ஞானி தலையை மட்டும் அசைத்தார். எதுவுமே பேசல. 2 கோப்பைகளில் தேநீரை ஊற்றினார். ஒரு கோப்பையை இளைஞனிடம் கொடுத்து அசைக்காமல் பிடித்துக்கொள் என்றார் ஞானி. அவனும் கவனமாக கோப்பையை பிடித்து கொண்டான். ஞானி திடீரென எதுவும் எச்சரிக்கை செய்யாமல் அவனுடைய கையை அசைத்து விட்டார். தேநீர் கீழே கொட்டியது. சூடான தேநீர் அவனுடைய மணிக்கட்டில் கொட்டியது. அவனுக்கு எரிச்சல் தாங்க முடியவில்லை. அந்த இளைஞன் கடும் கோபத்தோடு ஞானியிடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி செஞ்சீங்க என்று கத்தினான். ஞானி மெல்லிய குரலில் சொன்னார், இதுதான் உலகம். இப்போது நான் தான் உன் நெருக்கடி, நான் தான் உன் அவமானம், நான் தான் உன் தோல்வி, நான் தான் உன் ஏமாற்றம். இப்ப சொல்லு, ஏன் தேநீர் சிந்தியது? கோபம் கொஞ்சம் கூட குறையாத அந்த இளைஞன் சொன்னான், நீங்க தான் என்னை இடிச்சீங்க. ஞானி சொன்னார், இல்லை, தேநீர் கீழே சிந்தியது. ஏன்னா கோப்பையில் இருந்தது தேநீர் தானே. உன் கையில் ஏற்பட்ட அதிர்வு கோப்பையில் என்ன இருந்தது என்பதை காட்டி கொடுத்தது, அவ்வளவுதான். இளைஞனின் கண்களை ஆழமாக உற்று நோக்கி ஞானி சொன்னார், உள்ளே அமைதி இருந்தால் அமைதி வெளியே கொட்டியிருக்கும். உலகத்தின் நெருக்கடியில் நீ அமைதியாக இருக்க விரும்பினால் நீ உன்னை அமைதியால் நிரப்பிக்கொள். இந்த உலகம் உன்னை அசைத்துதான் பார்க்கும். இளைஞன் ஞானிக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். இந்த குட்டி கதை சொல்லும் குட்டி தத்துவம் இத்தினோண்டுதான். இந்த உலகம் விடாது, நம்மை அசைத்து பார்த்து கொண்டேதான் இருக்கும். வெளியில் வர வேண்டியது எது என்பது நம் கையில்தான். நம் முடிவு நம்மிடமே. நன்றி.